ஏமா கால்ல தான் அடிபட்டிருக்கேன், எங்க எழுது போற? பாக்கணும். அக்காலாம் வருவாங்க, உட்காரு. அப்பா என்னடா தூக்கம் வரலையா? உங்க மடியில படுத்து தூங்கட்டுமாப்பா? அதுக்கு என்ன, தாராளமா. சங்கீதா, இத பாரு. நீயே ஃபீல் பண்ற, உனக்கு நான் இருக்கேன்ல. நம்ம வாழ்க்கையில போராடணுங்கிறது நம்மளோட விதி. கண்டிப்பா நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். Mr. Soundarabondian, I got the clearance from the Chief Minister. Secure and arrest him. Thank you, sir. All the best. Thank you. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்க நம் நாட்டினிலே, இந்த ஆண்டிய தேடி பிச்சை போடுவாரா இந்த உலகத்திலே. காசி படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இல்ல? ஆமாண்ணே. டேய், நீ என்ன பிச்சைக்காரனா? பிச்சைக்காரன் தானே, பார்த்தா தெரியல, கண்ணு வேற இல்ல. பரவாயில்ல, உனக்கு நல்லா கண்ணு தெரியும். எனக்கு நல்லா தெரியுமே. டேய், புண்ணியம் தேடி காசிக்கு தானே போனோம், எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிகளை பிச்சை எடுக்க வர நீ? சார், கோயம்பேடு பக்கம் போனா வெறும் சொத்த காய்கறியா போடுறாங்க சார். சரி, அதையும் விட்டுட்டு பீச் பக்கம் போனா ஒரே லவ்வர்ஸ் கூட்டம் சார். இந்த கண்ணுல பாத்தியாக்க. சரி, மேல போ. ஏமாத்திர பொண்ணுங்களுக்கு தான் காசு நிறைய செலவு பண்றாங்க, இந்த பிச்சைக்காரனுக்கு யாரும் பிச்சை போடுறது இல்ல சார். சரி, அதையும் விட்டுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போனோம் சார். அங்க என்கிட்டயே கையை நீட்டி பிச்சை கேக்குறாங்க. நம்மள குத்தி காமிக்கிறான் பாரு. கொன்னுட்டான். டேய், அப்புறம் எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த? சார், தினமும் இங்க 100-200 பேசுறாங்க இந்த ஆஸ்பத்திரியில செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கே தேவையெல்லாம் பாம்பெல்லாம் வைக்கிறானுங்க? நமக்கு வேலை தரல. அதானே. டேய், ஆஸ்பத்திரிக்கு வந்த 10 நோயாளிகள் படுத்துட்டு இருப்பானுங்க, அவனுக்கு எப்படி பிச்சை போடுவானுங்க? சரி, அவங்க போற போது புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு நமக்கு பிச்சை போட மாட்டாங்களா? அதனால தான் சார் இந்த ஹாஸ்பிடல்ல தேடி வந்தேன். நல்ல ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கான், சும்மா சொல்லக்கூடாது. கண்ணு இல்லனாலும் பையனுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆமா, உனக்கு எப்படி கண்ணு போச்சு? பாம் அடிச்சு போயிடுச்சு சார். ஆமா, எப்படா பாம்? தீபாவளி அன்னைக்கு ஆட்டோ அடிச்சு கண்ணு போயிடுச்சு சார். சரி, போன். இந்த குள்ள எங்க இருந்து முளைச்சா திடீர்னு? காளா மாதிரி. ஹலோ, how are you? I am fine. இவன் இங்கிலீஷ் பேசுறான். ஏய், கொண்டாடங்க. இவனுங்களை எல்லாம் நம்ப முடியாது. பிச்சைக்காரன் வேஷத்துல செல்போனுக்குள்ள பாம் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. செக் பண்ணு. குடுனே. செக் இட். அண்ணே, செல்லையும் எவனோ இங்கிலீஷ் பேசுறானே, எனக்கு டவுட்டா இருக்குனே. செக் பண்ணுனே. இங்கிலீஷா? எவன்டா அவன் கூட இங்கிலீஷ்ல பேசுறது? மாமனார். மாமனாரா? எஸ். எங்க இருந்து பேசுறாரு? லண்டன். லண்டன்ல இருந்தா? உன் மாமனார் லண்டன்ல என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கறாரு. ஐயா, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். பொண்டாட்டிங்க 6 மாச கான்ட்ராக்ட்ல துபாய்க்கு பிச்சை எடுக்க போயிருக்கா. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை இவனுக்கு தான் பிக்ஸ் பண்ணுவானுங்க போல் இருக்குது. அதானே. ஐயா, இவர் வல்லரசு பிச்சைக்காரரு. இவரையெல்லாம் நம்ம செக் பண்ண கூடாது. ஏன்னா இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர் நாளைக்கு பணக்காரன் ஆகி பொஸ்குன்னு மந்திரி ஆயிட்டாருன்னா, சார் நீங்க உள்ள வாங்க. உள்ள போங்க சார். மந்திரி சார், உள்ள போங்க. இது யாருக்கு பிறந்த குழந்தை? செப்பனிக்கு பிறந்தவன். ஓ, லோக்கல் டிக்கி. அவனை இவனுக்கு முதல்ல வைக்கணும் பாம்பு. அன்னை வேளாங்கண்ணி நகர். ஒருவேளை கேசட் இங்க தான் இருக்குமோ? எஸ். Got it.
மினிஸ்டர் ஐயாங்களா? அறிவு கட்டவன எவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை உங்ககிட்ட பிடிச்சிருக்க? எப்பட செஞ்சு பிடிக்க போற? ஐயா கோவப்படாதீங்க. ஏற்கனவே என் கூட இருந்த ஆளை போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கு. அதனாலதான் மும்பைல இருந்து ஒரு ஆளை இங்க வரவழைச்சிருக்கேன். அவர் பாம் செய்யறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க ஐயா. பெரிய ஆளோ சின்ன ஆளோ பிரச்சனை பெருசாறதுக்கு முன்னாடி சீக்கிரம் காரியத்தை முடிச்சாகணும். புரியுதா? சரிங்க ஐயா. என்ன ரெடியா? ரெடி. செக்யூரிட்டி பக்கப்பட்ட சார். ஓவர். அங்க பாருங்க, ட்ரைசைக்கிள் யாரோ ஒருத்தர் வரார். அந்த ஆளை உடனே செக் பண்ணுங்க. நித்யா, அம்மா என்ன விஷயமா ஹாஸ்பிடல் வந்திருக்க? சார் போன மாசம் இங்க தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணி காலை எடுத்தாங்க. மறுபடியும் செக்கப்புக்காக இன்னைக்கு வர சொன்னாங்க. சரி சரி போ. அலர்ட்டா இருங்க. பி கேர்ஃபுல். அங்க லெஃப்ட் பாருங்க. அந்த லாரியை செக் பண்ணுங்க. யோ இறங்கியா. இப்படி வாயா. அந்த லாரி டிரைவரையும் தரவா செக் பண்ணுங்க. யோ டிரைவர் வெளிவாயா. சரியா இல்லையா? எங்க போற? 9th ஃப்ளோர்ல பைப் ரிப்பேர் சார். அத மாத்த போறோம். போ போ. ரெடி ஐடியா. எடு வண்டியே. ஓகே. உமா, நம்ம சங்கீதாவுக்கு கால் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னது? எந்த ஹாஸ்பிடல்? கிண்டி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி ஆயிருக்கும்? சரி, அப்பா அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. நீ இருந்த விஷயத்த சொல்லிடு. நான் ஹாஸ்பிடல் போறேன். போயிட்டு வா. பில்டிங் ஃபுல்லா செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும். ஆல்ரைட் சார். டைட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓவர். இது வந்து பாம் டியூட்டி. நல்லா புரிஞ்சுக்க. எவனாவது பல்ல இழிச்சிட்டு வந்து சம்திங் வெட்னான்னு வாங்கி இங்க உள்ள போட்ட அவனை கொண்டு போடுவேன். பாதிய உங்களுக்கும் தருவானே. அடக்கி வாசியா. வரும்போது பாப்போம். பாம்ப கையில வச்சுக்கிட்டே எதுக்குடா பயப்படுற? ஒருத்தருமே இல்லடா. எடுத்து போடுறா. வந்த வேலை முடிஞ்சிடும். போய்கிட்டே இருக்கலாம். போட்டுலங்கற சீக்கிரம் போடுறா. இந்தியாவிலே நம்பர் 1 பாம்படா இது. ஏன்டா சரிடா. போட்டுறியா நீ? போட்டுறியாடா? ஏன்டா நான் டியூட்டில இருக்கும்போது பாம் போட்டுறியா நீ? பெருமாள் பெருமாள் கீப் குவைட். அடிச்சு செத்து போயிரறானுங்க. அப்புறம் நமக்கு வந்து ப்ரமோஷன் போயிடும். டேய் எங்கடா பாம் வச்சிருக்க? எங்க பாம் வச்சிருக்க? நீ தான பாம் வச்சிருக்கன்னு சொன்ன. ஏண்டா நீ என்ன சொன்ன? பாம்ப தூக்கி போடு ஓடி போயிடலாம்னு சொன்னியா? அப்புறம் நான் ஏன்டா இருக்கேன்? பெருமாள் பெருமாள் கீப் குவைட் மேன். ஓகேனே. சீப் நான் விசாரிக்கிறேன்ல. ரைட் ஓகே. எங்கடா பாம் வச்சிருக்க? எங்கடா பாம்? டேய் சொல்றா டேய். இவன் பாக்கெட்ல தான் சார். யார் இவன் பாக்கெட்டியா? ஆமா சார். எட்ரா பத்திரமா. இதான் சார். டேய் என்னடா இது? ஜண்டு பாம் சார். ஜென்டு பாமா? எனக்கு சீக்கிரம்.
பாத்து 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 வாங்க. எங்கடா போற? யாரா நீ? சார் நான் பிளம்பர் சார். 8th ஃப்ளோர்ல பைப் ரிப்பேர், அதை மாத்துறதுக்காக வந்திருக்கோம். பிளம்பராமா? பைப் ரிப்பேர் பண்றவரு. ஓ இதத்தான் மாத்த போறீங்களா? பெருமாள் அண்ணே இத கொஞ்சம் புடிங்க. சரிங்க அண்ணே. யாரா இருந்தாலும் செக் பண்ணி தான் அனுப்பணும். நம்ம அந்த டிடெக்டர் கொடுங்க. இந்தாங்கண்ணே. கொண்டாங்க. எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. செக் பண்ணி தான் ஆகணும். நில்லு, ஆடாம செய்யாம நில்லு. நோ சவுண்ட். ஓகேண்ணே. ஓகேவா? ஓகேதான். பாம் இல்ல? ஆமா யார் இந்த மொட்டை? சார் இவர் என் மச்சான் சார். ஒத்தாசைக்காக கூட்டு வந்திருக்கேன். ஓ அல்ல கையின்னு சொல்லு. பெருமாள் அண்ணே மொட்டையெல்லாம் நம்ப கூடாது. ஒருவேளை மொட்டைக்குள்ள முட்டை சைஸ்ல பாம் வச்சுட்டு வர தற்கொலைப்படையா இருந்தாலும் இருக்கும். இருக்குமில்ல? இந்த ஆளை செக் பண்ணலாம் விடலாமா? இப்ப பாரு கண்டுபிடிச்சிடறா. ஒண்ணு இல்ல, ஒரு 2 இல்ல, ஒரு 3 இல்ல. சத்தம் வரல இல்ல? கீழே போறேன் அண்ணே. சவுண்ட் வருதுண்ணே. ஒருவேளை வாய்க்குள்ள பாம்பு வச்சிருப்பானோ? வாய்ப்பு இருக்குண்ணே. யோ வாய்க்குள்ள பாம்பு வச்சிருக்கியா? இல்ல சார், இரும்பு பல்லு கட்டி இருக்கேன். இப்படி ஒரு கப்படிக்குது. ஏன்டா வாயில எல்லாம் டிரைனேஜ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க? சரி விடு, இவங்கிட்ட பாம் கனெக்ஷன் எங்க இருக்குன்னு பாக்கலாம். இல்ல நோ சவுண்ட். ஆமாண்ணே. சோ நோ பாம். ஆமாண்ணே. தைரியமா உள்ள அனுப்பலாம். எஸ்ண்ணே. உன்னை நம்பி தான் அனுப்புறேன். எஸ்ண்ணே. நாளைக்கு தப்பு தண்டை எதுவும் நடந்துற கூடாது. அனுப்பலாமா? அனுப்பலானே. கோ மேன், கோ மேன், கோ மட்டை, கோ கோ. சார் அந்த பைப்பை கொடுக்க சொல்லுங்க சார். குடுத்துறியா? குடுத்துறியா? பைப்பை புட்டிங் பண்ணுப்பா.